அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இன்ஜினியர் ஜி செந்தில்ராஜ், துர்காதேவி பில்டர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, பண்ருட்டியில் ஏற்கனவே கட்டியிருந்த தெர்மோகோல் ஹவுஸோட எக்ஸ்டென்ஷன் வீடியோ தான் இது. இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா என்னுடைய வீடு தான். நம்ம ஏற்கனவே ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட அந்த வீட்டோட எக்ஸ்டென்ஷன் வீடு தான் இது. நம்மளுடைய பல வீடியோவில் தெர்மோகோல் ஹவுஸ்க்கும் செங்கலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நம்ம நிறையா சொல்லியிருக்கோம். ஸோ நான் இன்னைய வரைக்கும் நம்ம தெர்மோகோல் பில்டிங் தான் நான் அதிகமாக ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அந்த ஹவுஸ் தான் நானும் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கேன். மழை வந்தாலும் சரி, வெயில் வந்தாலும் சரி, எந்த நேரத்துலையும் வேலை தடைப்படாமல் அது மட்டும் கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த தெர்மோகோல் பில்டிங் நம்ம எடுத்ததுலேருந்து நம்ம சொன்ன டைமுக்கு எல்லா கிளைண்ட்டுக்கும் சொன்ன நேரத்தில் வீடெல்லாம் கட்டி கொடுக்க முடியுது. இப்போ நம்ம இந்த தெர்மோகோல் பில்டிங்கை பற்றின ஒரு சில விஷயங்களை நான் பகிர போகிறேன். நம்மளுடைய பழைய பில்டிங்க்கு மேலே கூட நம்ம ஏதாவது ரூம் போடணும், இல்லை வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சோம்னா லோடு ஏற்ற முடியாது. இந்த செங்கலை வச்சு நார்மலாக பிரிக்ஸை வச்சு நம்மளால் லோடு ஏற்ற முடியாது. ஏன்னா பழைய பில்டிங்கில் பார்த்தோன்னா காலம் பீம் எல்லாம் இல்லாமல் கட்டப்பட்ட பில்டிங்க்கு மேலே கூட நம்ம இந்த தெர்மோகோலை வச்சு நம்ம மேலே வீடு, ரூமு ஏதாவது எது வேணும்னாலும் நம்மளால் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்க முடியும். அதே போல் மண் அரிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய இடம், கடலோர பகுதி, அதே போல் உங்கள் சாயிலில் பார்த்திங்கன்னா கிளே சாயில், அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சில சாயில் கண்டிஷன்ஸ்லாம் நம்ம ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாம் அதிகமாக போட்டு நம்ம பில்டிங் கட்ட வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான எந்த கண்டிஷன் ஆஃப் சாயிலாக இருந்தாலும் நம்ம இந்த தெர்மோகோல் பில்டிங்கை வச்சு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது நம்முடைய இந்த தெர்மோகோல் பில்டிங்கை மிகவும் விரைவாக கட்டி முடிப்பதால் அடுத்தடுத்த கிளைண்ட்டு வரும்போதும் நம்மளால் அவங்களுக்கும் சொன்ன டைமுக்குள்ளே எல்லாருக்கும் முடித்து கொடுக்க முடியுது. அதே நேரத்தில் நம்ம பில்டிங்கோட ஸ்ட்ரென்த்தை பற்றி பயப்பட தேவையில்லை. ஏன்னா இதுக்கான வீடியோ நம்ம பல முறை அப்லோட் பண்ணியிருக்கிறோம் நம்ம யூடியூப் சேனல்லே. அதை கூட நீங்கள் பார்க்கலாம். இந்த கம்பேரிசனாக நம்ம இப்போ நான் திருப்பி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரிக்கோட கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த்தை விட இந்த நம்ம தெர்மோகோல் பேனலோட கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 டைம்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நமக்கு லோடு கேரி கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம கட்டிகிட்டு இருக்கக்கூடிய இந்த பண்ருட்டி பில்டிங்கோட கண்டினியூட்டி வீடியோஸ் அடுத்தடுத்து வீடியோவில் நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணப்படும். அனைவரும் பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.